ஹாய் ஹலோ வணக்கம். ரீசெண்ட் டைமில் இப்போ தான் மழை காலம் முடிஞ்சு குளிர்காலம் டப்புன்னு போயிடுச்சு. இப்போயே பார்த்தாக்க என்னடா சங்குனி வெயில் பளிச்சுன்னு அடிக்கிற மாதிரி தை மாதத்துலேயே சரியான வெயில் போட ஆரம்பிச்சிருச்சு. ரீசெண்ட் டைமில் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களோட ட்ரீம் ஹோமை வந்து கட்டிகிட்ருக்கீங்க, இல்லை உங்களுக்கு வீடு கட்டணும் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கீங்களா? கண்டிப்பாக உங்களுக்கான வீடியோ தாங்க இது. என்னென்னா, எப்படி நம்மளுக்கு வீடு கட்டும்போது ஃபவுண்டேஷன் முக்கியமோ அதே மாதிரி மொட்டை மாடியும் முக்கியங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னாக்க, வீட்டை நல்லா கட்டிடுவாங்க. மொட்டை மாடியில் பார்த்தாக்க நீங்கள் அப்படியே சிம்பிளாக ஏதாவது ஒரு டார்க் கலர் டைல்ஸ் போட்டுருவீங்க. என்ன ஆகுனா ஹீட்டு உள்ளுக்குள்ளே வரும். இல்லை மொட்டை மாடியில் நீங்கள் ஏதோ ஒரு கூல் ரூஃப் டைல்ஸ் போடுவீங்க. ஏதோ ஒன்று லோக்கலில் கிடைக்கிறத வாங்கி நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகிடும், ஸோ எப்படி லே பண்ணுறதுன்னு தெரியாமல் ப்ராப்பராக லே பண்ணியிருக்க மாட்டாங்க, ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் கவனிக்கணும். கூல் ரூஃப் டைல்ஸ், இந்த கூல் ரூஃப் டைல்ஸை பொறுத்த வரைக்கும் உங்கள் மொட்டை மாடியில் போடுறதுனால இது ஹீட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணிவிடும். வீட்டுக்குள்ளே உங்களுக்கு வெக்க இல்லாமல் இருக்கும். ஜென்ரலாக மொட்டை மாடியில் நீங்கள் டைல்ஸ் போடணும் அப்படின்னாக்க சிகப்பு டைல் தான் நம்ம போடுவோம். சிகப்பு டைலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சதுரடிக்கு 140 ரூபாயிலேருந்து 145 ரூபாயில் நீங்கள் வந்து மொட்டை மாடியில் போட்டுடலாங்க. ஆனால் ஹீட்டு கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே வரும். அதே நீங்கள் லூனி டைல்ஸ் மாதிரி நல்ல குவாலிட்டியான ஒயிட் கூலிங் டைல்ஸ் நீங்கள் போடுறீங்க உங்கள் மாடியில் அப்படின்னாக்க கண்டிப்பாக 10 ரூபாயிலேருந்து 15 ரூபா வரைக்கும் ஒரு சதுரடிக்கு உங்களுக்கு கம்மியாகும். ஏன்னா இதுக்கு வெதரிங் கோஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை. இது டோட்டலாக ஹீட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணிவிடும். வீட்டுக்குள்ளாரையும் உங்களுக்கு வெக்க இருக்காதுங்க. வரப்போகிற சம்மரை நீங்கள் சமாளிக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கூல் ரூஃப் டைல்ஸ் போயிடுறது தாங்க சிறந்தது. என்னடா இதை போட்டால் ஏசி மாதிரி இருக்குமா அப்படின்னு சில பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க. ரீசெண்ட் டைமில் நாங்கள் பார்த்தப்ப கண்டிப்பாக இது ஏசி செய்கிற மாதிரி கூலாக அப்படியே வீட்டை சில்லுன்னு ஆக்காதுங்க. வர வெயில ஹீட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணிவிடும். சிகப்பு டைலில் பட்டு உள்ளுக்குள்ளே ஹீட்டு வரும், இதில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஸோ ஹீட்டு உள்ளே வரும்போது அனல் நல்லா உங்களுக்கு தெரியும். இதில் உங்களுக்கு அனல் அந்தளவுக்கு தெரியாது. அவ்வளோதாங்க.